உத்தரப்பிரதேசத்தில் வந்து என்ன ட்ரிக் பண்ணார் அகிலேஷ் யாதவ்? எதனால் வந்து அதை வந்து சரியாக கணிக்காமல் விட்டுட்டேன். கணிக்காமல் விட்டது பாஜகவின் தவறு. நிறைய பேர் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான புள்ளி விவரம் தெரியாமல் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி போடாமல் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போன தடவை போட்டதுக்கு இந்த தடவை போட்டதுக்கு என்ன பெரிய வித்தியாசத்தில் வந்து மோடிக்கு எதிராக அவர் உயர் சாதியினர் வந்து கோவப்படுறதுலையோ எதுலேயுமே இல்லை. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய கதாநாயகன் அகிலேஷ் யாதவ் தான். பாஜக வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டதுங்கிறத நான் ஒத்துக்கல. சிம்பிளாக வந்து அங்கே வி.கே. பாண்டியன் என்கிற ஐஏஎஸ் அதிகாரியை தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் வந்து அறிவித்தது வந்து மிக தவறான ஒரு முடிவு. நான் அந்த இடத்துல வந்து ஒரு தமிழருக்கு எதிராக பேசிட்டாரு, தமிழின துரோகின்னு என்ன சொல்லிடாதீங்க. நான் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசியல் பத்திரிகையின் ஆசிரியரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகருமாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக கூட்டணிக்கு 400 இடங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு, ஆனால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே நம்ம முன்னால் பேசியிருக்கோம் இதே விஷயத்தை. அப்போது தேர்தலுக்கெல்லாம் முன்னால் இந்த 400 பார்னு சொல்கிறது வந்து மோடி அவர்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நானே பேசியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கார்ப்பரேட்டில் வந்து இப்போ வந்து இந்த வருஷம் வந்து சேல்ஸ் டார்கெட் வந்து 1000 கோடி அப்படின்னு சொன்னால் சிஇஓவுக்கு தெரியும் 1000 கோடியெல்லாம் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் இருக்கிற சூழ்நிலைகளில் அப்படின்னு. பட் அவரே வந்து 500 கோடின்னு சொன்னால் கடைசியில் அது வந்து 100 கோடிக்கு தான் வந்து நிற்கும் டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு. இந்த 1000 கோடின்னு ஒரு கஷ்டமான டார்கெட் கொடுக்கும்போது ஒரு 500-700ன்னு வரும். இது வந்து ஒரு நார்மல் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அந்த வகையில் இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 400 பார்ங்கிறது ஒரு 350 வரும்னு இதே நம்ம வந்து நிகழ்வில் பேசியிருக்கோம். நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையேன்னா ஒரு 300 சீட்டு 300 போன தடவை வாங்கின 303 அதை ஒட்டி நம்ம 310க்குள்ள 300 290லேருந்து எனக்கு பேசுனது ஞாபகம் இருக்குது. 310க்குள்ள பாஜக மட்டுமே, ஒரு 30-40 மற்ற இவங்க அப்படின்னு. இப்போ வந்து அந்த 30-40ங்கிறது ஓரளவுக்கு வந்து தெலுங்கு தேசம் வந்து 16, இது வந்து 12, ஜேடியு 16 இல்லை, தெலுங்கு தேசம் 16ன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று 16, ஒன்று 12, பாக்கியெல்லாம் 2, 1, 2ன்னு இப்படி இருக்குது. பாஸ்வான் கட்சி 5, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த 30-40 கூட்டணி ஓரளவுக்கு அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. 30-40ங்கிறது கிட்டத்தட்ட அதுதான் வந்திருக்கு. 292 உங்களுக்கு 244 போச்சுன்னா 48 வந்துடுச்சு. ஸோ 40 நான் சொன்ன 40 வரும்னா 30-40ன்றது 48 வந்திருக்கு. அதில் கரெக்டாக வந்துடுச்சு. பாஜகவுடைய அந்த கணக்கில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 குறைச்சல் இல்லாமல், அது போன தடவை 303ன்ற அந்த கணக்கு வச்சுட்டிங்கன்னா 244. அப்போ ஒரு 60 சீட்டு குறைஞ்சி போச்சு. இது எதிர்பாராத ஒன்று. அதனால் வந்து மோடி தோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ கூட வந்து மோடி வந்து இந்த மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, தார்மீக முறையில் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும், மோடிக்கு எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு சொன்னார். அது அரசியலுக்காக பேசுகிறது. ஒரே கட்சி 244 தொகுதியில் வாங்கியிருக்கு. கூட்டணியெல்லாம் ஒரு 44 தொகுதி, 48 தொகுதி, அது விட்டுருங்க. ஒரே கட்சி 244 வந்திருக்கு. இந்த பக்கம் தட்டில் இந்தியா கூட்டணியில் வந்து இருக்கிறதுலேயே பெரிய கட்சி காங்கிரஸ். அதாவது வாங்கினதில் காங்கிரஸ் வந்து 99. 244 எங்கே இருக்குது, 99 எங்கே இருக்குது? 99 வாங்கினவங்களுக்கோ இல்லை மொத்தம் 226 கட்சி சேர்ந்து 230 வாங்கியிருக்கு. அங்கே ஒரே ஒரு கட்சி 244 வாங்கியிருக்கு. மோடி 400 பார்னு சொன்னதுனாலையும் எதிர்பார்ப்புகள் 350 வந்ததுனாலையும் இப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஆனால் சாதாரணமாக பார்த்தா 272 வாங்கினா, 273 வாங்கினா வந்து இது மெஜாரிட்டி. 292 வாங்கிடுச்சு. இது பாஜக மட்டும் தனியாக அந்த 272, 273 வாங்கும்னு எதிர்பார்த்தது உண்மைதான். அது கிடைக்காமல் போனதும் உண்மைதான், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதுக்காக வந்து பாஜக அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை.
அவங்க எங்கேயோ இருக்காங்க. எப்போ வந்து அவங்க பேசலாம்? 26 கட்சி 230 சீட்டு வாங்கியிருக்கும்போது அது 99க்கு அப்புறம் அடுத்தது பெரிய கட்சி 31 மம்தா பானர்ஜி இருக்காங்க. 29 நினைக்கிறேன். 31 29 அடுத்தடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் திமுக வந்து 22 இப்படி வர்றாங்க. அகிலேஷ் யாதவ் 27 அதாவது அந்த ரேஞ்சில் 29 30 கீழே. இந்த 28 30ல் 3 கட்சி இருக்காங்க. அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின், மம்தா. ரைட்டு. அதுக்கு மேலே 99 தான், 100ஏ வரல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா 26 கட்சி சேர்ந்து 230 வாங்கிட்டு அதை நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுவீங்க. 244 ஒரே கட்சி வாங்கியிருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த கட்சி பெரிய 26 கட்சி கூட்டணி வைக்கலை. ஒரு முக்கியமான கட்சின்னு பார்த்தா இந்த தெலுங்கு தேசமும் ஜேடியு அது ஜேடியு மட்டும்தான். பாக்கியெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். 2 சீட்டு 1 சீட்டு, அவங்க நிற்கிறதே 5 சீட்டு. சிராக் பாஸ்வான் 5 சீட்டு நின்று 5 ஜெயிச்சிட்டாரு. அது ரைட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு 3 சீட்டு அந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன இவங்க தான். அப்போ வந்து எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கலாம், நியாயம். ஏன் கிடைக்கல அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து கணிப்பு தவறு நடந்து விட்டது பாஜக தரப்பிலிருந்து. என்ன கணிப்பு தவறு? யோகிக்கு எதிரான முதல்வர் யோகிக்கு எதிரான ஓட்டா அப்படின்னு கேட்டால் யோகிக்கு எதிராக நெகட்டிவாக அங்கே வந்து ஊழல் குற்றச்சாட்டோ வேறு விதமான ஏதாவது பிரச்சனையோ செக்ஸ் ஸ்கேண்டலோ இல்லை வேறு உத்தரப்பிரதேசத்தில் யோகி மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள் யார் பேர்லேயும் எந்தவித நெகட்டிவாக எதுவும் கிடையாது. இன்னொன்று இது பாராளுமன்ற தேர்தலும் கூட. பாராளுமன்ற தேர்தல்ன்றது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகிக்கு எதிராக ஒரு அலை வீசுகிறது, யோகிக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து ஓரளவுக்கு அது வந்து இதில் பிரதிபலிச்சதுன்னு சொல்லலாம். அப்படி எதுவும் இல்லை. அப்போ எங்கே அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய தவறு என்னென்னா இவங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் இந்த ஃபோக்கஸ்லேயே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் என்ன செய்கிறது என்று பார்த்தார்களே தவிர அகிலேஷ் இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரேபர்லியில் வந்து ராகுல் காந்தி நிற்கிறதே அகிலேஷ் யாதவை நம்பி தான் நிற்கிறாரு, அவருடைய வாக்கு வங்கியை நம்பி தான் நிற்கிறாருன்னு சொன்னோம். உண்மையும் கூடாது. வயநாட்டில் அவர் தோற்றுருவாரோன்னு ஒரு இருந்தது, அதை மீறி அவர் ஜெயித்திருக்கிறார். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஜெயித்தவருக்கு என்றைக்காக இருந்தாலும் வாழ்த்துக்கள். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து என்ன ட்ரிக் பண்ணார் அகிலேஷ் யாதவ், எதனால் வந்து அதை வந்து சரியாக கணிக்காமல் விட்டுட்டார். கணிக்காமல் விட்டது பாஜகவின் தவறு, அரசியல் தவறு. ஆனால் வந்து அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய ஓட்டுகள் பொதுவாக ஓபிசி ஓட்டுகள், அதாவது யாதவர்களுடைய ஓட்டுகள் சொல்லலாம். இல்லை அதுதான் நான் அதை தெளிவாக சொல்கிறேன். ஓபிசி ஓட்டுக்கள், அந்த ஓபிசி ஓட்டுகளில் ஏறத்தாழ 38% வந்து யாதவர்களுடைய ஓட்டுகள். வழக்கமாக வந்து அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணுவார்னா இந்த அங்கே உள்ள 80 தொகுதிகளில் பெரும்பாலானது வந்து ஓபிசியை தாண்டி யாதவர்களுக்கு மட்டும் கொடுப்பார். அதை தாண்டி தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொடுப்பார். அது ஒரு இதில் இவங்களுக்கு 10 பேர், அதில் ஒரு 8 பேர் இப்படி கொடுத்து மிச்சம் எல்லாமே இந்த யாதவர்களுக்கு கொடுப்பார். இந்த அதர் நான் யாதவ் ஓபிசிக்கு வந்து மிக குறைவாக இருக்கும். இந்த முறை அவர் மிக சாதுரியமாக அதை கணக்கு போட்டு என்ன பண்ணிட்டாரு, யாதவர்களுக்கு வந்து மொத்தமே 5 தான் வந்து சீட்டு ஒதுக்குனார். 80 தொகுதியில் 5 போன முறை 2019 பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே யாதவர்கள். 80 பார்த்தீங்கன்னா 40, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், 40ன்னு வச்சுங்களேன், பெரும்பான்மையாக வந்து. இந்த தடவை 5, அந்த 5 வந்து இவங்க குடும்பம் தான். இவங்க புருஷன் முண்டாட்டி, அவர் மச்சான் மாமன் சித்தப்பா இவங்க வகையறா தான், இவங்க குடும்பம் தான். அவங்க குடும்பம்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு 2-3 அந்த 2 மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தை ஒட்டி தான் வருவாங்க. அப்போ மிச்சத்தை தலித் முஸ்லீமுக்கு வழக்கம் போல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா நான் யாதவ் ஓபிசி. ஏன்னு கேட்டால் பிஜேபி எதை நம்பி, ஏன்னா மோடி ஓபிசியை சேர்ந்தவர், ஓபிசிகள் பொதுவாக பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நம்பப்பட்ட ஒரு இது. அப்போ வந்து பிஜேபி எதை நம்புது, யாதவ் ஓட்டு அநேகமாக அகிலேஷ் யாதவ் வகைராவுக்கு தான் போகும். அது திருப்பி சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க அப்படின்னு வந்துடும். இப்போ நான் யாதவ் ஓபிசி ஓட்டை தான் வந்து பிஜேபி நம்பும் என்பதை அவர்கள் சரியாக கணித்து நான் யாதவ் ஓபிசிக்கு நிறையா ஓட்டுகள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு,
உயர் சாதிகளுக்கும் ஒரு கணிசமான கொடுத்தார். இந்த உயர் சாதி ஓட்டுகள் யாருக்கு பொதுவாக போகும்? உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு தான் போகும். அது உயர் சாதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் குறிப்பாக பிராமின்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அவங்க பிஜேபிக்கு இந்த வாட்டி ஓட்டு போடலையா? 14% கிட்டத்தட்ட 13-14% பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான புள்ளி விவரம் தெரியாமல் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி போடாமல் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போன தடவை போட்டதுக்கு இந்த தடவை போட்டதுக்கு என்ன பெரிய வித்தியாசத்தில் வந்து மோடிக்கு எதிராக அவர் உயர் சாதியினர் வந்து கோவப்படுறதுலையோ எதுலேயுமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் ராமர் அயோத்தி கோயில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம், ஆன்மீகம். அதாவது உயர் சாதியினருக்கு தான் ராமர் சொந்தம்னு வந்து நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பொதுவாக உயர் சாதியினர் வந்து ஆன்மீகம், கொஞ்சம் அந்த கோயில் பக்தி அப்படி அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை விட அவர்களுக்கு வந்து அந்த புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்புகள் இருக்கலாம், ஆன்மீக தொடர்புகள். அதில் வந்து கொஞ்சம் பேர் இந்த தடவை வந்து போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கு அந்த காரணம் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் காரணம். அந்த உயர் சாதிகள் வந்து இந்த தடவை பிராமணர்கள் வந்து 14% வந்து எல்லாருமே போடலை. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ போன தடவை 14ல் 10 பேர் 10-12% போட்டாங்க. இந்த தடவை 7% தான் போட்டாங்க, 5% தான் போட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எதனாலன்னு பார்த்தா பிராமணர்கள் உட்பட உயர் சாதியினர் பல பேருக்கு சீட்டு கொடுத்தாரு இந்த தடவை. யார்? அகிலேஷ் யாதவ். நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ சாமர்த்தியமாக செஞ்சது அகிலேஷ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய கதாநாயகன் அகிலேஷ் யாதவ் தான். காங்கிரஸ் 99 வாங்கிச்சுன்னு சொல்லலாம். அந்த காங்கிரஸ் வந்து போன தடவை வாங்கின 52 தான். அது கிட்டத்தட்ட 50-60 தான். அதுடைய டேலியில் கணக்கில் வர்றது அதான். 30 வந்து தேங்க்ஸ் டு அகிலேஷ். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்படி யதார்த்தத்தை பாருங்கள். உயர் சாதியை சேர்ந்த ஒரு தொகுதியில் ஒரு உயர் சாதியினர் நிற்கிறாங்க. அவருக்கு எதிராக வேறு ஒரு ஓபிசியோ இல்லை மற்ற சாதியினர் நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் உயர் சாதியினர் ஒரு கணிசமான இருக்குது டிசைடிங் ஃபேக்டர். அவன் என் ஜாதிக்காரன் நிற்கிறான்னு பார்ப்பானா இல்லை அவன் எந்த கட்சின்னு பார்ப்பானான்னு பார்த்தால் இது சொல்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இந்தியாவில் வந்து சாதி ரீதியாக தான் அரசியல் நடைபெறுகிறது. சாதிய அரசியல் இல்லாமல் எந்த மாநிலத்திலுமே எந்த ஒரு தொகுதியிலுமே விதிவிலக்கு இல்லை. அந்த சாதிய அரசியல் வந்து விதிவிலக்கே இல்லை. நான் இப்போ ஞாபகம் நான் ஒரு தடவை இந்தோனேஷியாவில் 18 வருஷங்கள் இருந்தேன், அவங்களுக்கு தெரியும். அப்போ பேசும்போது அங்கே நான் முதல்ல என்னுடைய சொந்த வியாபாரம் தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நடுவில் வந்து ஒரு பெரிய குழுமத்தில் 19 நாடுகளில் வந்து ஃபேக்ட்ரிலாம் இருந்த ஒரு குழுமத்தில் வந்து நான் வந்து சட்டத்துறை இயக்குனராக இருந்தேன். அதோடைய சேர்மன் அவர் வந்து இந்தோனேஷியாவில் பிறந்த தமிழர். அவர் ஒரு தடவை வந்து கலைஞரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது என்ன தமிழருங்கிற முறையில் என்னையும் வந்து கூப்பிட்டுட்டு வந்தார். அப்போது நானும் அவரும் கலைஞரை பார்க்குறோம். அப்போ எனக்கு இந்த பத்திரிக்கைலாம் ஆரம்பித்ததுக்கெல்லாம் அதுக்கு முன்னால் நான் பத்திரிகையாளராக இருந்திருக்கேன். இங்கே அப்போல்லாம் சிறுகதை, நாவல் அந்த மாதிரி பத்திரிகையாளர், அரசியல் பத்திரிகையில். அப்போ வந்து அவர் கலைஞர்கிட்ட கேட்குறார், நீங்கள் எல்லாம் ரைட்டு, இந்தோனேஷியாவில் நாங்கள் வந்து சாதி பார்க்குறது இல்லை, அங்கே வந்து நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் எங்கள் அப்பா செட்டியார், எங்கள் அம்மா முதலியார், இல்லை வந்து வேறு இப்படி கலந்து சொல்லுவாங்க. அது என்ன? அது இந்தோனேஷியாவில் பிறந்த தமிழர்கள், வம்சாவளியாக இருப்பவர்கள். அவங்களாம் அந்த தேயிலை தோட்டத்திலலாம் போய் வேலை செஞ்சு வெள்ளக்காரன் பிரிவில் வந்தவங்க. அப்போது அவங்க வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து தமிழுங்கிறது ஒரு சாதி ஆயிடுச்சு. செட்டியார் தனியாக, முதலியார் தனியாக, இல்லை நாயுடு தனியாக, இல்லை ஐயர் தனியான்னு வந்து இல்லாமல் இதை ஒரு கலப்பு ஏற்பட்டதுனால இப்போது அவங்க என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க தமிழ்காரங்க. அப்போ தமிழ்காரங்க அப்படிங்கிறது ஒரு இனம் அல்லது ஒரு சாதின்னு ஆயிடுச்சு. அவர் அதை வச்சுட்டு கேட்டார் கலைஞர்கிட்ட, நீங்கள் வந்து எல்லாம் தமிழெல்லாம் நல்லா பண்ணுறீங்க ஐயா, எனக்கு உங்கள் பேரில் ரொம்ப மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, நாங்கள்லாம் பாராட்டுறோம். அவர் உள்ளபடியே ஒரு மரியாதையோடு சொல்லிவிட்டு, ஆனால் இந்த அந்தந்த சாதிய அரசியலை விட்டு தமிழ்நாட்டில் வெளியில் வர முடியாதா? நான் அப்போது வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவர் பக்கத்தில் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். முடியாது, நாங்கள் மேடையில் பேசுகிறது வேறு, உள்ளே வந்து இருக்கிற யதார்த்தம் வேறு. அந்தந்த தொகுதியில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கோ, வலிமையாக இருக்கோ, அவங்கள தான் நிற்க வைக்கணும். இதை தாண்டி நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுறேன்னு போனால் நான் கட்சி நடத்த முடியாதுன்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்குது, இது நடந்து
கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் 30 வருடங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க இப்போது இந்தியா முழுக்க இந்த சாதி அரசியல் இருக்கும்போது இப்போ அதான் நம்ம அகிலேஷ் யாதவுக்கு வரும். இதில் யார் வந்து ஒரு மிகப்பெரிய சாணக்கியத்தனம் பண்ணார் இந்த தடவை அப்படின்னு சொன்னால், பிஜேபியுடைய சறுக்கலுக்கு காரணம், பெரும்பான்மையான காரணம் அகிலேஷ் யாதவ். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு நம்ம சொல்கிறோம். அவர் சாதுரியமாக இருந்தார், அதை போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இல்லை, அதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ பாஜக வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மாநிலங்களை தாண்டி மற்ற மாநிலங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இருக்கிற மாநிலங்களை வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாததுக்கு ஒரு காரணம், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. காம்ப்ளசன்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். எங்கே போயிட போகுது அப்படின்னு சொல்லி அந்த இதை விட்டுட்டாங்க. அதுவும் வந்து இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் வந்து 80க்கு 80 வாங்குவோங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்வத்தில் இருந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து உத்தரப்பிரதேசத்தில், அதனால தான் சொன்னேன், அந்த ஃபோக்கஸ் பூரா நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன வாங்கலாம், வேறு இடத்துல கேரளாவில் புதுசாக கால் பதிக்கணும், இந்த மாதிரி பல மாநிலங்களில் எங்கெல்லாம் சிக்கல் வரும்னு பார்த்து அங்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர, இப்போ கூட மத்திய பிரதேஷ், இப்போ குஜராத்தெல்லாம் வந்து இப்போ எப்படி திமுக 40க்கு 40 வாங்கினோம், 29க்கு 29, அந்த மாதிரி வந்து 26க்கு 26லாம் வந்து அந்த மாநிலங்கள்லாம் பல மாநிலங்களில் வட மாநிலங்களில் வந்திருக்கு. இப்போ இதை மீறி நம்ம வந்து என்ன இதில் வந்து பார்க்கக்கூடிய, அதாவது ஏற்பட்ட பின்னடைவு தான். அதில் வந்து நம்ம வந்து அது ஒன்றும் பின்னடைவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. ஆக அகிலேஷ் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து வேறு வந்து எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்பார்த்த அளவு 50-50, அதாவது அந்த இது சீட்டுகள் வந்து 50% 50% வந்து அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்ராக்சிமேட்டாக. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டுக்கு மேலே குறைஞ்சி போச்சு, 10-12 சீட்டு குறைஞ்சி போச்சு எதிர்பார்த்ததுக்கு. அது குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கருத்து வந்து அஜித் பவார் தான் வந்து அங்கே வந்து மைனஸ் பாயிண்ட்டு பிஜேபி கூட்டணிக்கு. ஷிண்டே கூட கிடையாது, ஷிண்டே இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ஷிண்டேவை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது லேசாக 2019 அவங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்தபோது அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட்டணியில் நின்ற சிவசேனா பிஜேபி, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு எதிர்பக்கம் மாறி போனாங்க. நீங்கள் முதல்லையே வந்து அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துருந்தாங்க, சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து அதான் முழுதாக இருந்த சிவசேனா சேர்ந்துருந்தாங்கன்னா மக்கள் வந்து அது ஒரு பெரிய வித்தியாசமாக ரைட்டு. இப்போது நம்ம திமுகன்னு சில கட்சிகள் வந்து இந்த தடவை அதிமுக, இதே விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை முறை அதிமுக பக்கம் இருந்திருக்கு, வைகோ வந்து எத்தனை தடவை முன்னால் அதிமுக பக்கம் இருந்திருக்காரு, திமுக பக்கம் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து மாறி மாறி வரும்போது மக்கள் வந்து அரசியல்னால் இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஒரு ஜீரண சக்தி மக்களுக்கு வந்து அதிகம். ஏன் வந்து அந்த சிவசேனா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஏக்நாத் ஷிண்டேவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், உத்தவ் தாக்கரே செய்தது துரோகம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து மக்களிடையே ஏற்பட்டது. இந்த பிஜேபியை கூட்டணியில் தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு பிஜேபி கூட்டணிக்கு துரோகம் செய்து எதிர்ப்பக்க கூட்டணியுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தது வந்து ஒரு துரோகம், பிட்ரேயல் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏக்நாத் ஷிண்டே வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிஜேபி அதை சிவசேனா உடைந்து வந்தபோது அதில் தாக்கரே என்பது குடும்ப அரசியல் அப்படின்னு வரும்போது ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவராக இருந்து அவர் ஒரு முதல்வர் இதுக்கு வரும்பொழுது அது ஒரு பர்செப்ஷனல் அந்த அட்வான்டேஜ் கொடுத்தது. அதை மாதிரி வரும்போது மகாராஷ்டிராவில் நீங்கள் ஏக்நாத் ஷிண்டேவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அஜித் பவார் இந்த பக்கம் வந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுக்கு 2 மாதம் முன்னால் வரைக்கும் நீங்கள் வந்து அவர் 1500 கோடி ரூபாய்க்கு வேளாண்மை துறையில் துணை முதல்வராக இருக்கும்போது அவர் ஊழல் பண்ணாருன்னு பிஜேபியில் ஃபட்னாவிஸ் உட்பட அனைவரும் பேசியிருக்கிறார்கள். இப்போட ஃபட்னாவிஸ் வந்து இந்த நடந்த ஒரு டிவாக்கில், அதாவது இந்த தோல்விக்கு மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட அந்த ஒரு நஷ்டத்திற்கு பொறுப்பேற்று நான் வந்து துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்து மகாராஷ்டிராவில் வரப்போகுது இந்த அடுத்த வருஷம் நினைக்கிறேன், இது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ராஜினாமாவை இப்போ பிஜேபி தலைமை ஏற்கிறதா இல்லையா தெரியல. அப்போ என்னுடைய ஒரு இது வந்து அஜித் பவாரை இங்கே வந்து அழைத்து கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர். ஏன்னு கேட்டால், நீங்களே அவர் பேரில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க, நீங்களே இப்போது ஒரு 3 மாதம் முன்னால் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க போது மக்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்க? அப்போ அஜித் பவாருங்கிற ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து அகிலேஷ் யாதவ்ங்கிற ஃபேக்டர் வந்து எதிர்பக்கம் பாசிட்டிவ்,
இந்த பக்கம் பிஜேபி பக்கம் வந்து மகாராஷ்டிராவில் அஜித் பவார் வந்து நெகட்டிவ். உங்களுக்கு ஒரு லக்கேஜ் சுமை, நீங்கள் அவரை முதுகில் தூக்கிட்டு போனதுனால ஒரு 10 சீட்டு வந்து 10 சீட்டோ 12 சீட்டோ உங்களுக்கு வந்து எதிர்பார்த்ததை விட குறைந்து விட்டது. ஏன்னா சரத்பவார் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டு சரத்பவாரோடு சேர்த்து நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா மக்கள், மகாராஷ்டிரா மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா சரத்பவாருங்கிறவர் மூத்த அரசியல்வாதி, ரொம்ப நாளாக அரசியல் பண்ணி காங்கிரஸிலிருந்து விலகி வந்து பண்ணவர். அப்போது சரத்பவாரே இங்கே வந்துட்டாருன்னா அதை ரொம்ப யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை உடைத்து இங்கே வரும்பொழுது அஜித் பவாரை மக்கள் வந்து இன்னொரு காரணம் என்னென்னால் அவர் சரத்பவாரோடு இன்னும் தொடர்பில் தான் இருந்தார். அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, அவருடைய பர்சனல் இதுலேயும். அப்போது மக்களுக்கு வந்து அஜித் பவார் பேரில் ஒரு சந்தேகம், இவர் வந்து சரத்பவார் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், ஆனால் 2 பேரும் ஏதோ ஒரு 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 உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கும்போது அந்த நம்பிக்கைத்தன்மை அவர் பேரில் இல்லை. இது யாரை பாதித்தது? பாஜக கூட்டணியை பாதித்தது. ஸோ இப்போது மகாராஷ்டிரா இது. வெஸ்ட் பெங்காலில் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு 10 கம்மியான சீட்டு வந்தது. ஐ திங்க் 29 10 12 வந்திருக்கு. இதை வந்து ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு 20-22 அப்புறம் கூட பேசியிருக்கோம். நம்ம எதிர்பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 10 சீட்டு கம்மியாச்சுன்னு சொல்லலாம். நான் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய அது ஒரு சரிவாக எடுத்துக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 சீட்டு வந்ததே பெருசு. எதனால்? ஆனால் போன தடவை 18 வாங்கிச்சு 2019. அதை கம்பேர் பண்ணும்போது 8 கம்மியானது காரணம் அது வந்து மம்தா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து இந்த வாக்குச்சாவடியெல்லாம் வந்து கொஞ்சம் பூத் கேப்சரிங் இருந்தது. 2வது பல பேருந்து வேறு ஏதோ ஒரு இதில் நிகழ்வில் கூட சொல்லியிருந்தேன். கல்கத்தாவிலிருந்து பேசிய ஒரு நண்பர் வந்து எனக்கு அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய தமிழர், ஒரு 30 வருஷமாக இருக்கார். அவர் சொல்கிறார், பல கிராமங்களில் இருந்து பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த கிராமங்கள் அப்படின்னு சிலது தெரியும்ல, இவங்க இந்த ஏரியாவில் இவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ஒரு 10 பேருந்து ஒரு நாளைக்கு ஓடுது அப்படின்னா அந்த கிராமத்துக்கு அதில் 8 கட் பண்ணி அன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி 2 தான். இப்போது நீங்கள் பாமர மக்கள் பைக்கில் வந்து ஓட்டு போடுறவனும் காரில் வந்து ஓட்டு போடுறவன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். பஸ்ஸில் ஏறி ஒரு 5 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டரோ போய் ஓட்டு போடுற அந்த பாமர மக்கள் தான் உண்மையாகவே வந்து வாக்கு வங்கிங்கிறது அங்கே தான் இருக்குது. நீங்கள் நானும் போடுற இது இல்லை, பாமர மக்கள் போடுறது தான். அந்த வகையில் அந்த பேருந்துகளை நிறுத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வன்முறை அங்கங்கே தாண்டவம் அடித்து, வெஸ்ட் பெங்கால்னாலே வன்முறைன்னு ஒரு வந்துருச்சு. அதனால் வந்து அந்த காரணத்தினால ஒரு 10 சீட்டு குறைஞ்சிருக்கலாம், எதிர்பார்த்ததுக்கு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் போன தடவை 18 வாங்கினாங்க. இந்த வன்முறையும் தாண்டி இந்த தடவை வந்து அது வந்து வந்துடும், போன தடவை வந்த மாதிரி இந்த தடவை வந்துடும்னு அந்த என்ன சொல்கிறது, அதே மாதிரி அந்த காம்ப்ளசன்சி, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வெஸ்ட் பெங்கால் தாண்டி வந்து பிக் சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒடிஷாவில் கிட்டத்தட்ட 19 தொகுதிகள் ஜெயிக்கிற மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தையும் அவங்க கைப்பற்றினாங்க சார். 24 ஆண்டு கால ஆட்சி வந்து முடிவுக்கு வரல. அதுதான் நான் இங்கே இப்போ வரேன். அதாவது பாஜகவிற்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை என்பது 100% உண்மை, இதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் பாஜக வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டதுங்கிறத நான் ஒத்துக்கல தேசிய அளவில். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து பாஜகவை வந்து வடக்கத்தியர்கள் கட்சி, வடமாநில கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த வடமாநிலம்னு அவங்க சொல்லும் பொழுது இந்த வடமாநிலங்கிறது வடக்கு, மேற்கு, அதை மகாராஷ்டிரம் அதை அந்த ஒட்டிய மேற்கு இல்லை, மத்திய பிரதேசம், மத்திய, மேற்கு, வடக்கு, இதை தான் நார்த் இந்தியா நம்ம பொதுவாக சொல்கிறோம். இன்றைக்கி கூட நீங்கள் பாம்பேயை பற்றி பேசும்போது உண்மையிலேயே மேற்கில் இருக்குது, பேசும்போது நார்த் இந்தியான்னு தான் சொல்லுவீங்க. சார் அவர் நார்த்துலேருந்து வந்திருக்காரு, பாம்பேலேருந்து வந்திருக்காரு, ஆனால் நார்த்திலே இல்லை, அது மேற்கில் இருக்குது. நம்ம ஒரு யதார்த்தத்தில் உள்ளது, இயல்பில். அப்போ எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட் பிஜேபி வந்து இந்த 3 பகுதிகள், வடக்கு, மேற்கு, மத்திய பகுதி மட்டும்தான் வந்து பிஜேபி. தென்னிந்தியாவில் எப்போவுமே பிஜேபி குறைவாக வரும்னு. அதே மாதிரி கிழக்குங்கிறது உங்களுக்கு வந்து பெங்கால், ஒரிசா, அப்புறம் கிழக்குலேயே வடகிழக்கையும் சேர்த்துக்கலாம். இதில் அப்படின்னு இப்படி தான் வந்து நீங்கள் இந்தியாவை பிரித்து அரசியல் ரீதியாக பிரித்து பார்க்கலாம். இது நாள் வரை வந்து வட மாநிலம்னு சொல்லக்கூடிய அந்த 3 பகுதிகளில் மட்டும் இருந்தது. இந்த தடவை வந்து ஒரிசாவில் 50 வருட பட்நாயக் குடும்ப ஆட்சி,
அதாவது பிஜு பட்நாயக் அப்புறம் இவர் 25 வருஷம், அவர் கிட்டத்தட்ட 20 வருஷம், ஏறத்தாழ 50 வருஷம் வந்து அவங்க ஆட்சியை தாண்டி இந்த தடவை வந்து மாநில ஆட்சியை பிடித்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரிசாவில் முதல் முறை, ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் பிஜேபி அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தானே வந்தது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்காங்க. வடகிழக்குலேயும் வந்து வடகிழக்கு பொதுவாக அந்த ட்ரைபல் அந்தந்த இனத்தினவர், நாகான்னா நாகா இனத்தினர், மணிப்பூரில் ஒரு இனத்தினர், இந்த கூக்கி அல்லது இன்னொரு மைத்தி இனத்தினர், இந்த மாதிரி அந்தந்த இனத்தவர்களுடைய ஆட்சி தான். பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து கூட்டணியில் தான் வந்து இருக்க முடியுமே தவிர தனியாக அங்கே வந்து வடகிழக்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் வடகிழக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அது வந்து விலகி நின்றது என்பது உண்மை. மோடி ஆட்சி வந்த பிறகு தான் அங்கே பல இடங்களில் ரயில் பாதையே போடப்பட்டு ரயில் வந்திருக்கிறது, பல சாலை வசதிகள் வந்திருக்கிறது. ஆனால் வடகிழக்கு முழுக்க ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புவது வந்து அருணாச்சல பிரதேசம். 60 சீட்டில் 46 சீட்டு வந்தது. 46 சீட்டு அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து 19 வேட்பாளர்களை மட்டுமே அவர்களால் நிறுத்த முடிந்தது. 41 இடத்துக்கு வந்து அவங்களுக்கு வேட்பாளர்களே இல்லை. அதனால தான் வந்து 10 இடம் வந்து அன்அப்போஸ்டாகவே ஜெயித்தாங்க பிஜேபியில். அதுக்கு வேறு ஒரு சிறிய கட்சி, லோக்கல் கட்சி ஒன்று எதிர்த்து நின்றுது, அது கொஞ்சம் வாக்கு வாங்கியிருக்கு. 46 வாங்கினாங்க. அங்கே காங்கிரஸ் வந்து 1ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ ஏன் வந்து நான் அருணாச்சல பிரதேசத்தை வந்து முக்கியமாக பேசுகிறேன்னால், சீன எல்லை. சீன எல்லை அப்படின்னா தேசிய பாதுகாப்புங்கிறது வருது. சீனா இன்னமும் அருணாச்சல பிரதேசம் வந்து தங்களுடைய நாட்டை சேர்ந்தது, எங்களுடைய மாகாணம் சொல்லி அவன் மேப்பில் போட்டிருக்கான். அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சா, இப்போ நம்ம தேனாம்பேட்டன் வச்சா அவன் வேறு ஏதோ அவன் ஜிங்ஜாங் ஜுங் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு பேர் வைக்கிறான். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அருணாச்சல பிரதேசத்தில் அதாவது தனதுன்னே வந்து போய் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து யாராவது வந்து சீனாவுக்கு வரணுன்னா அவங்களுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அது சீனான்னே அதை ஒரு உருவகப்படுத்துகிறான். அது அவங்களுடைய டெக்னிக். அது அந்த இடத்தில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் பாஜகவை வந்து காங்கிரஸால் வந்து 19 பேருக்கு மேலே வேட்பாளரே கொண்டு வர முடியலையே? ஏன் அந்த அளவுக்கு அங்கே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னால், மக்கள் வந்து மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் இருந்தால்தான் சீனர்களிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலோ இல்லை பிற பிரச்சனைகளுக்கோ வந்து நமக்கு பாதுகாப்புக்கு நமக்கு அரணாக இருப்பது பிஜேபி தான் என்கிற எண்ணம் இருப்பதால் தான் வந்து அருணாச்சல பிரதேசத்தில், ஏன்னா பாக்கி எல்லாத்தையும் விட அருணாச்சல பிரதேசம் தான் அவங்களுக்கு அந்த பக்கம் எல்லை. அதே மாதிரி மேலே பாருங்கள், சிக்கிமில் பாஜக 5.18% தான் வாங்கிச்சு, சீட்டு வாங்கலை. அங்கே சிக்கிமில் வழக்கம் போல் அந்த உள்ளூர் கட்சிகள் தான் வந்திருக்கு. அதில் ஒருத்தர் 25 வருஷமாக இருந்தவரை கட்டி விட்டு இன்னொருத்தர் எதிர்கட்சி, அதுவும் ரெண்டுமே வந்து உள்ளூர் கட்சிகள் வந்திருக்கு. நோட்டாவுக்கு கீழே அங்கே காங்கிரஸ் வந்திருக்கிறது. நோட்டாவுக்கு கீழே நான் எதுக்கு சொல்லுவேன்னா, எல்லைப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கு வந்து தேசியத்தின் மீதும் இந்த தேசத்தின் பாதுகாப்பு மீதும் வந்து இருக்கிற அக்கறையும் அந்த ஒரு கவலையும் பாஜக மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிக மிக ஒரு என்ன சொல்கிறது, வரவேற்க வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய, பாஜக பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனால் இல்லை, குறிப்பாக ஒரு கேள்வி இருக்குது சார். இந்த ஒடிஷா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதலமைச்சர் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஒரு எளிமையான முதலமைச்சர், அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளன்னு. அவர் தோற்று போனது வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது எப்படி? அதாவது நவீன் பட்நாயக் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரி கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருந்ததில்லை. ஒரு அனுசரணையாக இணக்கமான கட்சியாக வேணால் கூட்டணியில் வேணால் இல்லையே தவிர இணக்கமாக வந்து போகக்கூடிய இதில் இருந்தார். அவருக்கு உடல்நிலை வயதாகிவிட்டது, உடல்நிலையும் கொஞ்சம் மோசமானது. இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு அந்த கை ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்தது. அவர் எங்கே ஒரு தவிர்த்து நம்ம வந்து இதில் வந்து தமிழர்னு அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இது சிம்பிளாக வந்து அங்கே விகே பாண்டியன் என்கிற ஐஏஎஸ் அதிகாரியை தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் வந்து அறிவித்தது வந்து மிக தவறான ஒரு முடிவு. நான் அந்த இடத்துல வந்து ஒரு தமிழருக்கு எதிராக பேசிட்டாரு, தமிழின துரோகின்னு என்ன சொல்லிடாதீங்க. நான் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் அது கூட வேறு ஒரு நிகழ்வில் வந்து இதே கேள்வியை கேட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை பேரை விட்டுட்டு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த ராஜஸ்தானை சேர்ந்தவராக ஏதோ ஒரு மாநிலத்தை, வட மாநிலத்தை சேர்ந்தவர். ஆக மொத்தம் தமிழர் அல்ல, சிறந்த நிர்வாகின்னு வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த நிர்வாகி தான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிவதாஸ் மீனாவை திடீரென்று அரசியல் வாரிசு என்று ஸ்டாலின் அறிவித்தால் என்ன ஆகும்? ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். விகே பாண்டியன் ரொம்ப நேர்மையானவராக இருக்கலாம், திறமையானவராக இருக்கலாம், அவரால் வந்து பல நல்ல திட்டங்கள் கிடைத்திருக்கலாம்.
அதுக்காக ஒரிசாவில் போய் அவர் அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லும்பொழுது அங்குள்ள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் வந்து மதராஸ் மாகாணமாக இருந்தபோது இங்கே வந்து தெலுங்கு பேசும் மக்கள் இருந்தார்கள், கன்னடம், மலையாளம், தமிழ் எல்லாம் உட்பட இருந்தது. இன்றைக்கி வந்து பேசும்போது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு அரசியல் இருக்குது. யார் தமிழர்கள்ங்கிற கொஸ்டின் மார்க் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் வந்து கன்னடரா தமிழரா? என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷமாக இருந்து தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கார், தமிழர் தான். இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட ஒரு சிலர் வந்து ஓங்கோல் தமிழர், ஓங்கோலிலிருந்து வந்தவர். அவர் ஒன்றும் ஓங்கோலில் போய் வந்து அங்கே வந்து இப்போவும் வந்து ஓங்கோலில் வீடு வச்சுக்கிட்டு அங்கே போய் இருந்துட்டு வரல. இப்போ இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இப்போ சில தலைமுறைகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தா அவர் வந்து கேரளாவிலிருந்து இலங்கை போய் இலங்கையிலேருந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இப்படி ஜெயலலிதா வந்து கன்னடத்துலேருந்து வந்தாங்க. இப்படி வந்து நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு முடிவே இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாடு தமிழருங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கு முன்னால் இது மதராஸ் மாகாணம், ஒரு 4 மொழிக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வகையில் நீங்கள் இப்போது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் பேசுபவர்கள் இவர்களுக்குள்ளேயே வந்து இவர் தெலுங்கர், இவர் வந்து மலையாளி, இப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இருக்கிறதும் போது ஒரிசாவில் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு IAS அதிகாரி, அரசியல்வாதி கூட இல்லை. இது வந்து அவர் செய்த ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர். யார்? நவீன் பட்நாயக். அதுவே வந்து ஒரு பெரிய வந்து அவருடைய உடல்நிலை. நவீன் பட்நாயக் அவர் வேறு வந்து பேச்சுலராக போயிட்டார், பையங்கையும் இருந்த அவருக்கும் ஒரு மாப்பிள்ளை கப்பில் இருந்தால் கரெக்டாக அவர் அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பாரோ என்னமோ தெரியாது. அதுவும் இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து அங்கே ஒரு இனிமேல் நவீன் பட்நாயக்கால் ஒரு நிர்வாகத்தை கொடுக்கும் உடல்நிலையில் அவர் இல்லை அப்படிங்கிறதும், இந்த VK பாண்டியன் ஃபேக்டரும் அங்கே அவருக்கு எதிராக வந்தது. இப்போ வந்து இவங்க வந்து 74 என்னமோ இடம் பெற்று ஒரிசாவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு 10 சீட்டு 10 என்னமோ வாங்கியிருக்காங்க பிஜேபியில். வடகிழக்கில் ஓரளவுக்கு எல்லாமே மணிப்பூரில் வாங்கியிருக்காங்க, அருணாச்சல் பிரதேசில் பெருசாக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வடகிழக்கு, கிழக்கு, தென்னிந்தியாவில் வாங்க. இது தென்னிந்தியா வட இந்திய கட்சி அப்படின்னு அப்படிங்கும்போது தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் இப்போவும் பெரும்பான்மை வாங்கியிருக்காங்க. எங்கே? காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தில். அதே மாதிரி தெலுங்கானாலையும் 8-8 நினைக்கிறேன். காங்கிரஸ் 8 அசவுதீன் ஓவைசி 1. அது ஓஎஸ்சி. அது ஓஎஸ்சி வந்து அவருடைய இதில் வந்து அவர் வந்து ஜெயிப்புக்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லை. வந்து 5 அசம்பிளி தொகுதியில் வந்து 3 அசம்பிளி தொகுதி வந்து முழுக்க இஸ்லாமியர்கள் உள்ள தொகுதி. நான் ஹைதராபாத்தில் என் பையன் இருக்கார், நான் போவேன். அந்த பகுதிக்கு போகும்போது, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. அதாவது முழுக்க இஸ்லாமியர் இருக்கிற பகுதியில் அவர் நிற்கிறாருங்கும்போது அவர் ஜெயிக்காமல் என்ன பண்ணுவார்? அது ஜெயிப்பது இயல்பு தான். இந்த மாதவிலதா வந்து இவ்வளோ தூரம் அங்கே வந்து எதிர்த்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணதே ஏதோ ஒரு பெரிய விஷயம். அந்த அம்மாவுடைய தைரியத்தினால தான் போய் அவங்க பண்ண முடிஞ்சுது. வேறு ஒரு வேட்பாளராக இருந்தால் பயந்துக்கிட்டு உள்ளே போகாமல் இருந்திருப்பாங்க, அது வேறு. இப்போ அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் 8-8. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு. ஆக தெலுங்கானாலையும் இதுலேயும் வந்து கர்நாடகாலையும் காங்கிரஸ் மாநில ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே இங்கே வந்து ஈக்குவலாக வாங்கியிருக்கு. கர்நாடகாவில் பெரும்பான்மை வாங்கியிருக்கு பாஜக. இதை தாண்டி கேரளத்தில் முதலாக திருச்சூரில் வந்து நடிகர் சுரேஷ் கோபி முதலாக கால் பதித்திருக்கிறார் எம்பியாக. ராஜீவ் சந்திரசேகர் வந்து அவரும் ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனால் ரொம்ப மார்ஜினல் ஓட்டில் வந்து கம்மி அவருக்கு ஆயிடுச்சு. ஆக ஒரு ஓட்டு ஜெயிச்சது தான் கணக்கு. எவ்வளோ ஓட்டில் தோத்தாங்கன்றதை பற்றி, அது 500 ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தான். அதனால் வந்து கேரளாவில், தமிழ்நாட்டில் வந்து 4-4.5% ஓட்டு அப்படிங்கிறது தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 11% ஓட்டுக்கு வந்திருக்கு. திமுகவுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா 25% தான் வந்திருக்கு. முன்னால் இருந்ததை விட திமுகவுக்கு குறைவாக வந்திருக்கு. அதிமுக 18-20% வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வரல. அது பெரிய ஏமாற்றம். வங்கி அதிகமாக இருக்குது. வாக்கு அதுதான், சீட்டு வரலைங்கிறது ஏமாற்றம். அதே சமயம் வாக்கு வங்கி 4.5லேருந்து டபுளாக இருக்குது, மோர் தென் டபுளாக இருக்குது. ஆக தென்னிந்தியாவில் வந்து கேரளாவில் ஒரு சீட்டு, தமிழ்நாட்டில் வந்து வாக்கு வங்கி டபுளாக இருக்குது. கர்நாடகா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை தாண்டி அவர்கள் வந்து இவ்வளவு சீட்டுகளை பிடித்திருக்கிறார்கள். ஆந்திராவில் சந்திரபாபு கூட்டணிங்கிறதுனால 22 சீட்டை என்னமோ அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாஜக இப்போ இந்த முறை தான் இந்த தென்னாட்டில் இவ்வளவு வெற்றிகள் பெற முடிந்திருக்கிறது. ஒரே ஒரு குறை நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால்,
இந்த தென்னாடு அதாவது கிழக்கு இங்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தி அந்த பக்கம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வட மாநிலத்தில் விட்டுட்டாங்க. அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சி போச்சு. யதார்த்தம், உண்மை. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.